ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைரளி சமையல். இந்த சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, வாழைத்தண்டில் ஒரு பொரியல். கேரளாவில் எப்படி வாழைத்தண்டு பொரியல் பண்ணுறாங்கிறது செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு ஒரு வடை சட்டியில் நல்ல எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுடணும். வெங்காயம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு அது போதும். வாழைத்தண்டை நல்ல பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை இப்போ இதுக்குள்ளே போட்டுடலாம். உப்பு போட்டு ஒன்று கிளறி விட்டுறணும். உப்பு போட்டு கிளறினதுக்கப்புறமேலே நம்ம தேங்காய் கலவை இருக்கும்ல, தேங்காய், 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு பிஞ்சு சீரகம், மஞ்சத்தூள், இதை வச்சு நடுவில் போட்டு மூடி வைக்கணும். இப்படி மூடி புதைச்சி வச்ச மாதிரி வச்சுட்டு ஒரு மூடி வச்சு மூடி வைக்கணும். ஒரு 3 to 4 நிமிஷம் ஆவிலேயே வேகணும். இப்போ இதை திறந்து பார்த்துடலாம். இதை கிளறி விடணும். இது வாழைத்தண்டை அரிஞ்சு நான் கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டேன். அதான் இதோட கலர் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு இந்த தண்ணி வத்துற வரலும் சிம்மில் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கணும். இடையில கிளறி கொடுத்தா போதும். இப்படி ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இருக்கணும். இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்லா வற்றி பளபளான்னு நல்ல உதிரியாக இருக்குது. இவ்வளோ போதும். சோறுக்கு, கஞ்சிக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.